ஒரு காட்டுல சுட்டி குரங்குன்னு ஒரு குரங்கு இருந்துச்சு. அது பேருக்கு ஏத்த மாதிரியே அதுவும் ரொம்ப சுட்டியாவே இருந்துச்சு. கையில கிடைக்கிற எது கிடைச்சாலும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குமாம். பேராசை பிடிச்சதாம். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, வயிறு நிறைஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது. அது என்ன பழங்களா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிண்டல் பண்ணுவாங்க. பக்கத்து தோட்டத்துல உள்ள பாட்டியும் தாத்தாவும் பொரி உருண்டை செஞ்சு பேர பசங்களுக்காக நெய், வெல்லம் இதெல்லாம் போட்டு தங்க கட்டி மாரி பொரி உருண்டை செஞ்சு ஒரு பெரிய பானை ஃபுல்லா அடுக்குறாங்க. அடுக்கி வச்சுட்டு ஓய்வெடுப்போம் அப்படிங்கிறதுக்காக திண்ணையில வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள போய் ஓய்வெடுக்குறாங்க. இந்த வாசனை வந்து இந்த குரங்குக்கு போயிடுது. சரி, எங்கேயோ ஏதோ ஒரு வாசனை வருது. அத போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்த குரங்கு, தங்க தங்க கட்டிகளா பொரி உருண்டை இருக்கு. அத பார்த்து சரி எடுக்கலாம் அப்படின்னு கைய விட்டா நெறைய இருக்கு. 1 எடுத்தா பத்தாது, நெறைய எடுக்கலான்னு பேராசை பிடிச்ச குரங்கு கை நெறைய எடுக்குது. கை பார்த்தா மாட்டிக்கிட்டு. கைய எடுக்க எடுக்க ட்ரை பண்ணுது. பார்த்தா பானையெல்லாம் கட கட கடன்னு ஒரு சவுண்டு. என்னாச்சுன்னு தெரியல. தாத்தா, "யார் அது?" அப்படின்னு ஒரு சவுண்டோடயே வெளியில வர்றார். ஒரே ஒரு பொரி உருண்டை எடுத்திருந்தா பொரி உருண்டையும் கிடச்சிருக்கும். கையும் மாட்டியிருக்காது. நெறையா எடுக்கணும்னு நான் நெனச்ச போது இந்த மாரி ஆயிட்டு. இதில் என்ன தெரியுது? பேராசை பெருநஷ்டம். தேவைக்கு என்ன வேண்டுமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும்.